தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 5ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. கடந்த சில தினங்களாக கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கல்மண்டிபுரம், எரகனஹள்ளி, இக்கலூர், சிக்கஹள்ளி உள்ளிட்ட மலை கிராமங்களில் திடீரென கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாழை மரங்கள் சாய்ந்து விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இருப்பினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் மின் தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் 20,701 மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஏப்ரல் 3ஆம் தேதி மின்சார பயன்பாடு 435.85 மில்லியன் யூனிட்டாகவும் மின் தேவை 19,413 மெகாவாட்டாகவும் இருந்தது. இது படிப்படியாக அதிகரித்து ஏப்ரல் 30ஆம் தேதி மின் நுகர்வு 454.32 மில்லியன் யூனிட்டுகளாகவும் மின் தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் 20,701 மெகாவாட்டாகவும் உயர்ந்துள்ளதாக மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.